The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. தமிழக முதல்வராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லி சென்றார் விஜய். இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடியை முதல்வர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல். பரபரப்பான தமிழக அரசியல் சூழலுக்கிடையில் டெல்லி சென்ற முதல்வர் விஜய் என்னென்ன கோரிக்கைகளை மத்திய அரசிடம் முன்வைக்கப் போகிறார்? இணக்கத்திற்கு வந்த அதிமுக அணிகள் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து மீண்டும் ஒன்றாக இணைந்த எஸ்பி வேலுமணி மற்றும் ஆதரவாளர்கள். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரை நேரில் சந்தித்த எஸ்பி வேலுமணி சபாநாயகரிடம் அளித்த 2 மனுக்களையும் வாபஸ் பெற்றுவிட்டதாக பேட்டி. 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். எங்களது சைடு பாத்தீங்கன்னா எனக்கு விஜய் பாஸ்கர் அவர்களும் நானும் எங்க சைடு மனு கொடுத்திருந்தோம். எனக்கு 2 மனுக்களையும் நாங்கள் வாபஸ் பெற்றுவிட்டோம். அந்த கடிதத்தை மாண்புமிகு பேரவைத் தலைவரிடம் கொடுத்திருக்கிறோம். அதிமுகவில் ஏற்பட்டது பிளவு அல்ல, கருத்து வேறுபாடுதான் என எஸ்பி வேலுமணி விளக்கம். பொதுக்குழுவை கூட்டுவது குறித்த கோரிக்கையை பரிசீலிப்பதாக பழனிசாமி கூறியதாகவும் பேட்டி. பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சிருந்தோம். ஆகவே குழு அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சிருந்தோம். அதெல்லாம் பொதுச்செயலாளர் அவர்களும் ஒன்றன் ஒன்றாக கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலித்து செய்வதாக கூறியுள்ளார்கள். ஆகவே நாங்கள் எப்போ ஒரே கழகத்தில் இருக்கிறோம். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. அந்த கருத்து வேறுபாடு நீங்கிவிட்டது. இன்னைக்கு ஒற்றுமையாக அதிமுக வலுவோடு செயல்படும். அதிமுகவின் இருதரப்பு அளித்த மனுக்கள் மீது நாளை காலை முடிவு. சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் பேட்டி. தாவேக அமைச்சரவையில் இடம்பெறுவதை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் கூற முடியவில்லை. சில முன்னாள் அமைச்சர்களிடம் மட்டுமே சொல்ல முடிந்ததாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் தகவல். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே அமைச்சரவையில் இடம்பெறப்போவதை அவருக்கு தெரிவிக்க முடியவில்லை. முன்னணி அமைச்சர்கள் ஒரு சிலரை நான் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு விசிக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது என்ற அறிவிப்பை செய்தேன். விசிக மீதான ராசா போன்றோரின் விமர்சனங்கள் வேதனை அளிக்கிறது. விமர்சனங்களை அமைதியாக கடந்து செல்லவும் கட்சியினருக்கு திருமாவளவன் வேண்டுகோள். திமுக தரப்பில் திரு ராஜா உட்பட பலர் விமர்சிக்கிறார்கள் என்கிற போது வழியாகத்தான் இருக்கிறது. அவர்கள் ஆதங்கப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். கடும் சொற்களால் விமர்சிக்கக்கூடாது என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். ராஜா அவர்களை எதிர்த்து விமர்சிப்பதோ திமுகவுக்கு எதிராக விமர்சனங்கள் செய்வதோ தேவையற்றது. பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதல்வர் இருக்க வேண்டும் என்ற முந்தைய அரசின் நிலைப்பாடு தொடர்பான கேள்வி. முந்தைய அரசின் நிலைப்பாட்டை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இல்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கருத்து. பல்கலைக்கழகங்களின் வேந்தர் தொடர்பான அமைச்சர் விஸ்வநாதனின் நிலைப்பாட்டிற்கு விசிக எம்பி ரவிக்குமார் கண்டனம். தமிழ்நாடு போராடி பெற்ற உரிமையை கைவிடும் செயல் என விமர்சனம். மேகதாது விவகாரத்தில் தமிழக எதிர்க்கட்சிகள் அமைதியாக இருப்பது ஏன் என மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. கனெக்டிங் கால் பேசும் முன்னாள் முதல்வர் பழனிசாமியும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியும் ஏன் நேரடியாக பிரதமரிடம் கேள்வி கேட்கவில்லை என்றும் பதிவு.
தமிழகத்தின் ஒப்புதலின்றி காவிரியில் எந்த திட்டத்தையும் கொண்டுவரக்கூடாது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். தமிழகத்தின் உரிமைக்காக அனைவரும் ஓரணியில் நிற்போம் என்றும் உறுதி. ராஜினாமா செய்த 4 எம்எல்ஏக்கள் இடைத்தேர்தலில் படுதோல்வி அடைவார்கள் என அன்புமணி ஆவேசம். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தும் அளவிற்கு தள்ளிவிடாதீர்கள் என்றும் பேச்சு. மதிய உணவு திட்டத்தில் வழங்கப்படும் முட்டைகள் குறித்து தமிழக அரசு கடுமையாக ஆய்வு நடத்த அண்ணாமலை வலியுறுத்தல். பழைய முட்டைகளையே ஒப்பந்ததாரர்கள் சேமித்து வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு. நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 62வது நினைவு தினம் இன்று. நினைவஞ்சலி செலுத்தி எக்ஸ் தளத்தில் பிரதமர் மோடி பதிவு. கோடிக்கணக்கான சனாதன இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாக புகார். மேற்கு வங்கத்தில் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சட்டவிரோத குடியேறிகளை அடையாளம் கண்டறிந்து வெளியேற்றும் பணியை தொடங்கியது மேற்கு வங்காள அரசு. வங்கதேசத்தவர்கள் தாமாகவே முன்வந்து வெளியேறும் நிலையில் எல்லையில் உள்ள ஹக்கிம்பூர் பகுதியில் கூட்ட நெரிசல். ஹைட்ரஜன் எரிபொருளில் ரயிலை இயக்க ரயில்வே வாரியம் அனுமதி. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருள் ரயில் ஹரியானா மாநிலம் ஜிந்த் மற்றும் சோனிபட் இடையே இயக்க திட்டம். நிலவுக்கு அடிக்கடி செல்ல வேண்டியுள்ள நிலையில் அங்கு நிரந்தர தளம் அமைக்க அமெரிக்காவின் நாசா திட்டம். தனியார் நிறுவனங்களின் பங்களிப்புடன் பல்வேறு ஆய்வு திட்டங்களை செயல்படுத்தவும் நாசா முடிவு. ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது பெங்களூரு அணி. 92 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தி அபாரம். கொல்கத்தாவில் கயிறால் கட்டப்பட்ட 70 அடி உயர மெஸ்ஸியின் சிலை. காற்றில் சிலை அசைந்ததாக கூறப்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கோடை வெயிலின் உச்சமான கத்திரி வெயில் நாளையுடன் நிறைவு. மே 30 வரை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு. பன்னிரண்டு நாட்களில் 6வது முறையாக பெட்ரோல் விலை இன்றும் உயர்வு. லிட்டருக்கு 33 காசுகள் உயர்ந்து 108 ரூபாய் 20 காசுகளாக விற்பனை. சென்னையில் டீசல் விலை 32 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 98 காசுகளுக்கு விற்பனை. தொடர்ந்து டீசல் விலை உயர்வதால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் அபாயம். தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,17,200 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 80 ரூபாய் குறைந்து 14,650 ரூபாயாக விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்தது. 1 கிலோ வெள்ளி 2,90,000 விற்பனை. சென்னை விமான நிலையத்தில் 2வது பயணிகள் முனையம் அமைக்க திட்டம். சரக்கு போக்குவரத்துக்கு ஏற்ப விமான சரக்கு போக்குவரத்துக்கான இடத்தை விரிவாக்கவும் நடவடிக்கை. திருவாரூரில் 1,428 கோடி ரூபாய் மதிப்பில் 4 வழி வட்டச்சாலை ஒப்புதல் அளித்தது மத்திய அரசு. தமிழ்நாடு செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க ஏதுவாக விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வழங்கினார்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 66வது பழ கண்காட்சி தொடக்கம். பழங்களால் உருவாக்கப்பட்ட டைனோசர் உள்ளிட்ட உருவங்களை கண்டு ரசிக்கும் பொதுமக்கள். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற வைகாசி விசாக தேரோட்டம். அரோகரா கோஷங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலய பிரம்மோற்சவ விழா தேரோட்டம் கோலாகலம். நல்லாரா தியாகேசா என்ற பக்தி முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.